ஒரு லவ்வருக்காக அமெரிக்கா வரைக்கும் போன சூர்யா இருக்காரு. ரீல்ஸ்ல இந்த கப்பிள் உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது பாரு. இதை நீங்க ரியலா ஆக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான சேலஞ்சஸ் கண்டிப்பா வரும். அது உங்களை வந்து கண்டிப்பா பாதிக்கும். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். ஹஸ்பண்ட் நீ என்ன சும்மா வீட்லயே சும்மா இருக்கே, எனக்கு எதுவுமே செஞ்சு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை 1 மினிட்ல செஞ்சு அதை வீடியோ போட்டுருக்காங்க. இந்த 1 மினிட்ல நடக்கிற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில ஒரு 24/7 நடக்குதான்னு பார்த்தா இருக்காது. எல்லாமே எக்ஸாஜரேஷன் தான். எல்லா டைலாக் ஸ்டாண்டர்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது என்ன நீ இப்போ பெருசாக பண்ணிட்ட, என்ன உங்கள் வீட்டுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, உன் வீட்டுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, நீ என்ன பெருசாக பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன பெருசாக பண்ணீங்க நானும் எதிர்பார்த்துருப்பேன், என்னமா பெருசாக பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஓவர். நீ எவ்வளோ எக்ஸாஜரேட்டட் பண்ணுற, நான் எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணுறேன். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ள. இது இல்லாமல் இருக்கு. கணவர் வந்து வெளியிருந்து பார்க்குறப்ப இஸ் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையிலையும் படுது. ஆனால் உள்ள ஆப்போசிட் டு த எக்ஸ்டெண்ட் அபியூசிவ் ஹஸ்பண்டாக இருப்பார். அவங்க ஒரு தவறு செய்கிறாருன்றத கூட நம்ம கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்மா வீட்லேயே இருக்கேன்னா வெளியே போனால் செலவாயிடும். கஞ்ச பிஷ்னாரிங்க கூட வீட்டில் தான் இருப்பாங்க. அதுக்காக ஒரு நல்லவராகிட முடியுமா? ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வரதுனால பர்ஃபெக்ட் மேரேஜ் லைஃப் வந்துருமான்னு கேட்டால் இல்லை. கூட வாழும் போது தான் ஒருத்தருடைய 100% என்ன நம்மளுக்கு தெரியும். ரியல் லைஃப்லேருந்து ரீல் லைஃப்குள்ளேயே வாழ்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ரியல் இமோஷன்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ், ரியல் லவ், ரியல் கேரை லூஸ் பண்ணிடுறாங்க. வணக்கம். இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் எக்கச்சக்க பிரச்சனைகள், இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரியான அனிமேஷன் ரூபத்திலலாம் பிரச்சனை வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து போடக்கூடிய ஃபோட்டோஸ், வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஆஹா, இந்த 2025 மிகச்சிறந்த ஆகச்சிறந்த காதல் ஜோடி இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். நம்ம ரியல் லைஃப்லேயே அந்த மாதிரி ஜோடியெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்க அவங்க தான் 2 வருஷம் கழித்து டைவர்ஸ்க்கு வந்து நிற்பாங்க, இல்லை ஒரு 3 வருஷம் கழித்து டைவர்ஸ்க்கு வந்து நிற்பாங்க. அவங்களுக்குள்ளாடி ஆக பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த ஷோ ஆஃப் அப்படிங்கிறது அது ஒரு விதமான கப்பல். இந்த மாதிரியான மென்டாலிட்டி இருக்குல்ல, அது நம்ம இப்போ பரவலாக காணப்படுது. இந்த ஷோ ஆஃப் கப்புள்ஸ் அப்படின்றதே அதிகமாக எவ்வளோ நாளாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? சமீப காலங்களாக தான். அது எதனால்? இன்ஸ்டா இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, கல்யாணம் பண்ண அமைதியா வீட்டில் இருங்களேன்டா அப்படி. அந்த கப்புள்ஸே நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் உன்கிட்ட அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஹஸ்பண்ட் நீ என்ன சும்மா வீட்லேயே சும்மா இருக்கே, எனக்கு எதுவுமே செஞ்சு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை 1 மினிட்ல செஞ்சு அதை வீடியோ போட்டுருக்காங்க. இந்த 1 மினிட்ல நடக்கிற ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் ஒரு 24/7 நடக்குதான்னு பார்த்தா இருக்காது. அவங்களும் வந்துட்டு அதை போட்டுட்டு எதாவது முடிஞ்சிருச்சு, வீடியோ முடிஞ்சிருச்சா, இந்த பாத்திரத்தை வச்சுக்கோ நான் போய்ட்றேன், அவ்வளோதான். அந்த பிஹைண்ட் சீன் வந்து வேறு லைஃப். இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணும்போது இது வந்து ரியல் கிடையாது. நான் எதிர்பார்த்தேன் இப்படி தான் என் ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படியா இந்த ரீல் வந்து வருது. இது நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற ஒரு ரியல் இல்லாத ஒரு விஷயமே தவிர்த்து நான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட ஃபிட்டே ஆகாத ஒரு விஷயம். ஒரு லவ்வருக்காக அமெரிக்கா வரைக்கும் போன சூர்யா இருக்காரு. ஆனால் ரியலில் அந்த மாதிரி நடக்கும்னா 1 2 3 4. ஆனால் ஃபாரின் போகிற எல்லாருமே லவ்வரை வந்து என்னை பார்க்கணுன்னு எதிர்பார்த்தா எப்படி? சூர்யா பண்ணார்ல, இவங்க பண்ணுறாங்களே ரீல்ஸில் இந்த கப்பிள் உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுறது பாரு, இவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதை நீங்கள் ரியலாக ஆக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அது உங்களை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்குள்ளேயே எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ கிடைச்சாலும் அதில் ஒரு திருப்தியே இல்லாமல் போயிடுது. நிறைய கப்புள்ஸ் வீலாக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு மீறின ஒரு ஆக்டிங்
ஆனால் அதுதான் அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காமிக்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, போலித்தன்மை அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணியிருக்கும். சில கப்பிள்ஸ் வீலாக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப தோணியிருக்கும். சரி, இந்த வீலாக்ஸ் பண்ணுற கப்பிள்ஸ் நானும் பார்த்துருக்கேன். அவங்க என்னென்னா அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியாமல் மென்டல் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸில் லைக்ஸ் கிடைக்கல, வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பிள்ஸ்குள்ள பிரச்சனைகள் வர மாதிரியும் வந்து நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங்காகன்ற பண்ணுறது வேறு, ரியலுக்காகன்றது வேறு. இப்படியே நீங்கள் ட்ரெண்டிங்கில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே போகிறோம், இப்போ வீலாக்லாம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்றது கூட பார்க்குறவங்களுக்கு தெரியாது. பாரு, ஹஸ்பண்ட் எவ்வளோ காசு செலவு பண்ணி எவ்வளோ பெரிய ரெசார்ட்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க, ஆனால் அந்த ரெசார்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம மக்களுக்கு தெரியாமல் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சண்டை போட்டு டிவோர்ஸ்க்கு வந்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் நானும் பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சுப்போன்னு வச்சுக்கோங்க. பட் கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு கெரியரை வந்து குடும்பத்துக்காக விட்ட விமென்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும், சரி நம்மளும் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வந்து ஒரு வேலிடேஷனே பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களோட இமோஷன்ஸை உங்கள் ஹஸ்பண்ட் வேல்யூ பண்ணுறாரா அப்படின்ற ஒரு இது மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம், ஒரு மூவியில் நம்ம பார்த்த விஷயம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்ச ஒரு விஷயத்த உண்மை இதுதான் பர்ஃபெக்ட் மேரேஜ் லைஃப் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கணவன் மனைவியும் அன்பாகவும் கேரிங்காகவும் விட்டு கொடுத்தும் ஒருத்தருக்காக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு விஷயம். அதையும் தாண்டி மற்றவங்களுடைய பார்வைக்கே நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்றதை தெரியப்படுத்தணும்னு போய் பீப்புளுக்காகன்னு போகும்போது அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா, நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸு வெளியே ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி அவங்க போட்ட ரீல்ஸோ இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி நானும் பர்ஃபெக்ட் கப்பலாக இருக்கேன்றத மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்களும் அதனால் அவங்களுக்கு ஏற்படுற ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ரொம்ப நல்ல ஒய்ஃபுன்னு நான் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சி அது எவ்வளோ நாளைக்கு என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்? மனுஷனே வந்துட்டு நல்லது கெட்டதோட நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம். என்கிட்டயும் வந்துட்டு குறைகள் இருக்கும், என்கிட்ட நிறைகள் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்தது தான் ஒரு லைஃபே. அண்ட் நம்மளுடைய பர்சனாலிட்டியும் அப்படி தான். இங்கே நான் வந்துட்டு நெகட்டிவே இல்லை, பாசிட்டிவ் தான், நான் கம்ப்ளீட் 100% பாசிட்டிவ் பர்சன்னா இருக்கவே முடியாது. அப்புறம் நம்ம கடவுளாயிடுவோமே, அது மாதிரி ஆக முடியாது. ஸோ இது வந்து இன்டைரக்டாக உங்களை வந்து நீங்களாக இருக்க விடாமல் உங்களை வேறு ஒரு உலகத்துக்குள்ளேயும் வேறு ஒரு ஆளாகவும் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது பேசிக்காக ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க வேண்டிய கேரக்டரும் சரி, ஒரு கமிட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தையும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டின்ற விஷயமும் சரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்து போயிடுறோம். எல்லாமே எக்ஸாஜரேஷன் தான், எல்லாமே ஓவர். நீ எவ்வளோ எக்ஸாஜரேட்டட் பண்ணுற, நான் எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணுறேன். சும்மா நம்மளுக்கு கால் அடிப்பட்டு என்னாச்சு கால் அடிபட்டுடுச்சான்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. இன்னொரு ஒய்ஃபு பக்கத்தில் ஏதாவது இடிச்சிக்கிச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் என்ன சரி சரியாயிடும் அப்படின்னா, அங்கே பாருங்கள் என்னாச்சின்னு சொல்கிறதுல இங்கே ஹஸ்பண்ட் என்னாச்சின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவான லைஃப்குள்ளே நம்ம போய் நம்மளை என்றைக்குமே வந்து தகுதியற்றவர்கள், நான் வந்து இந்த ஹஸ்பண்டோடு நான் இருக்கிறது வந்து வேஸ்ட்டு, என்னை வேல்யூ பண்ணல இவன் என்னை வேல்யூ பண்ணலை, நான் வந்து வேறு ஒய்ஃபாக இருந்திருந்தா நான் செஞ்சது எல்லாத்துக்கும் என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பா, எதுவுமே என்ன பெருசாக பண்ணிட்டேன் எல்லா டயலாக் ஸ்டாண்டர்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது, என்ன நீ இப்போ பெருசாக பண்ணிட்டேன், என்ன உங்கள் வீட்டுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, உன் வீட்டுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா, நீ என்ன பெருசாக பண்ண மாதிரி பண்ணிகிட்ருக்க, என்ன பெருசாக பண்ணீங்க, நானும் எதிர்பார்த்துருப்பேன், என்னம்மா பெருசாக பண்ணீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்ததே பெருசாக பேசுகிறான், உங்கள் வீட்டுக்கு நான் செஞ்சதே பெருசாக பேசுகிறான், இப்படின்னு நீ எனக்காக என்ன பண்ண, உனக்காக நான் வந்துட்டு ஒரு ஏதோ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க நீ வாங்கி கொடுத்தது பெருசே கிடையாது, இதை நானே வாங்கிப்பேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானே வாங்கிப்பேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டைமு, கம்யூனிகேஷன், பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இதை தான் காது ஃபுல்லாக டெய்லியும் கேட்குறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, பேசுகிறது இல்லை. இது எதுக்கு நம்ம தரணும்? ஒரு என்ன சொல்கிறது, அதுதானே உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த உறவை பலப்படுத்துறதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பார்ட்னர் சொல்கிறாங்கன்னா அந்த பார்ட்னர் எந்த அளவுக்கு அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க? 2 பேருமே ஃபோனில் ரீல்ஸ் பார்ப்பாங்க,
2 பேருமே ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, 2 பேருமே சீரீஸ் பார்க்குறாங்க. திடீர்னு ஒருத்தவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ. ஹஸ்பண்ட் வந்து உட்காருவார், ஏன்னா அவர் பார்த்துருவார், எல்லாம் பண்ணிடுவார், ஃப்ரீயாக இருப்பார். அந்த டைம் வந்து ஒய்ஃப் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. நீ வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைம் போயிடுச்சு. ஏன்னா நான் வரும்போது நீ வர மாட்டேங்கிற, நீ வரும்போது நான் வர மாட்டேங்கிறேன், இது இப்படியே. ஸோ அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே. இது இல்லாமல் இருக்குது. கணவர் வந்து வெளியே இருந்து பார்க்குறப்ப ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையிலையும் படுது. ஆனால் உள்ள இன்பர்சன் ஃபேமிலிக்குள்ளே அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட்னா டு த எக்ஸ்டெண்ட் அப்யூசிவ் ஹஸ்பண்டாக இருப்பார். இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜே பண்ண முடியாது நம்மளால். ஆமாம் ஆமாம். சரி, இது வந்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா என்ன? ஒரு ஒரு வெளி தோற்றத்துக்கு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்னா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஒய்ஃபுக்கு நகைகள் புடவைகள் வாங்கி கொடுக்கணும், காரில் கூட்டிகிட்டு வந்து விடணும், வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே எங்கே பீச்சு பார்க்கு அப்படின்னு சுற்றணும். இது பண்ணுறது பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டால் இதுதான் சொசைட்டி பார்க்குற ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். பர்ஃபெக்ட் ஒய்ஃப் என்ன? வீட்டு வேலை பார்க்கணும், சமைச்சு கொடுக்கணும், குழந்தைங்களை பரிமாறணும், இதுதான் பர்ஃபெக்ட் ஒய்ஃப். ஆனால் இது வந்து ஒரு ஆணா ஒரு பெண்ணா பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது கிடையாது. கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவியை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வேறு வேறு பயாலஜிக்கல் ஃபேக்டரில் படைக்கப்பட்டவங்க, யோசிக்கிற திறன்கள் வேறு, அண்ட் அவங்களுடைய மேனேஜிங் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதங்கள் இது எல்லாமே வேறு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு நான் 3000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அது அவருக்கு சந்தோஷம். நான் வாங்குகிற சம்பாத்தியத்தை வச்சு என் ஒய்ஃப் கொடுக்குறேன். இதை நான் 4 பேர்கிட்ட நான் வந்து என் ஒய்ஃபுக்கு 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமை. பரவாயில்லையே. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ். இந்த குடும்பம் எப்படி இருக்கோ அதுதான் ஒரு ஆணுடைய ஸ்டேட்டஸ். ஆனால் அவங்க எப்படி அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க, எப்படி அந்த மனைவி கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்றது ஸ்டேட்டஸ்குள்ளே வரவே வராது. இப்போ அந்த மனைவி வந்து நீங்கள் சொன்ன அந்த மனைவி வந்து என் ஹஸ்பண்ட் என்னை வந்து கோவமாக திட்டாரு, என்ன இப்போ உன் புருஷன்லாம் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு, உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, ஒரு சின்னதாக திட்டுனா உன்னால் தாங்கிக்க முடியாதா? என் ஹஸ்பண்ட்லாம் என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. இந்த கம்பேரிசன் எப்படி வருது? இதெல்லாம் உனக்கு கொடுக்குறாருல, ஒரு திட்டு உன்னால் வாங்கிக்க முடியாதா? அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த கண்டிப்பும் நீங்கள் சொல்கிற அந்த நெகட்டிவ் பிஹேவியரை இதை வந்து அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணுறது தான். இந்த மாதிரி ரொம்ப ஓவராக நல்லவங்கள எதுக்கு தெரியுமா ஒருத்தவங்க இருக்காங்க? அவங்க பண்ணுற தப்பெல்லாம் அண்டர் ஷேடோ பண்ணுறதுக்கு தான். அது அதிகமாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ப்ரொவைடிங் தானே தெரியும். இவ்வளோ பண்ணியிருக்காரா, இவ்வளோ செஞ்சுருக்காரா, என் ஹஸ்பண்ட் நடிச்சிட்டாருன்னா உன் ஹஸ்பண்ட் என்ன நடிக்கிறாரு ஊர் சொன்னால் நம்புமா? அந்த மனுஷன் ஒரு குரல் கூட கேட்க மாட்டேங்குது வெளியே. பட் இது என்ன ஆயிடுது, அவங்க ஒரு தவறு செய்கிறாருன்றத கூட நம்ம கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க பார்க்குறவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே இது ஒரு பர்சனாலிட்டி டைப்பு. ஏன்னா வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்களால அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இங்கே தான் கொட்டுவாங்க. இங்கே கொட்டுறதுனால தான் இங்கே அவங்க அதை டேலி பண்ணுறதுனால தான் வெளியே அவங்களால நல்லவங்களாக மெயின்டைன் பண்ணவே முடியுது. இங்கே இந்த டேலி பண்ணுறதுக்கோ இல்லை கொட்டுறதுக்கோ இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கேயே வெளிப்பட்டுரும். ஸோ அது எப்போவுமே வந்துட்டு நம்மளால் பர்ஃபெக்டாக நடந்துக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இம்பர்ஃபெக்டாக இருப்போம்ல, அந்த இம்பர்ஃபெக்டை காட்டுறது தான் அந்த குடும்பமாக மாறிடுது. அதனால் அந்த குடும்பத்தில் வந்து குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த மனைவி பாதிக்கப்படுறாங்க, இல்லை கணவன் பாதிக்கப்படுறாங்க. இந்த குடும்ப சூழ்நிலைகள் வந்து ரொம்ப வந்து புரோக்கன் ஃபேமிலியாக மாறிடுது. அப்படி நீங்கள் உலகத்துக்கு நல்லவனாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பக்கார ஹஸ்பண்டாகவும் மனைவியாகவும் இருக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. அது வந்து இட்ஸ் வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்கிறதே வேஸ்ட்டு தான். ஏன்மா வீட்லேயே இருக்கேன்னா வெளியே போனால் செலவாயிடும். கஞ்ச பிஷ்னாரிங்க கூட வீட்டில் தான் இருப்பாங்க, அதுக்காக ஒரு நல்லவராகிட முடியுமா?
வீட்டுக்கே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வீட்லேயே கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறேன், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மனைவி எந்த அளவுக்கு யோசிச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்குறப்ப அவர் தான் தாராள பிரபு. ஆமாம், ஏன்னா வெளியே 10 ரூபா கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ளே 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏன்னா வெளியே வந்தால் அவங்களோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ளே அவங்க இமேஜ்ன்றது பெருசாக இல்லையே, அவங்க தானே டாமினண்ட்டான பர்சனே. ஸோ இந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்குள்ளே கூட நிறைய குடும்பங்கள் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய கப்புள்ஸ்லாம் வந்து ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. நான் உன்னை வந்து வேறு யார்கிட்ட ஃபேமிலிக்குள்ளெலாம் நான் தீர்வே கொண்டு போக மாட்டேன்டா, நான் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட தான் கூப்பிட்டு போவேன். நான் சில டைம் கேட்பேன், எப்படிங்க இதுக்கெலாம் வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எங்கெங்க இதை வந்து வீட்டுக்குள்ளே பேசுனா எனக்கு யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் இங்கே வந்துட்டேன், இங்கே வந்தால் தான் உங்களுக்கு அவரை பற்றியும் தெரியாது என்னை பற்றியும் தெரியாது, கரெக்டாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு. ஸோ ஜட்ஜ்மெண்டல் இருக்காது நம்மக்கிட்ட, மற்றவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க அவங்கள. அதனால் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நல்லவங்களாக இருக்கிறது, வெளியே நல்லவங்களாக இருக்கிறது, வீட்டுக்குள்ளே நல்லவங்களாக இல்லாமல் இருக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கிறது. நீங்களாகவே இருங்க. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு க்ரோத் மாதிரி தான். செட்டில் பீரியடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட், அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு க்ரோயிங் சிஸ்டம் தானே தவிர்த்து பர்ஃபெக்ட் மேரேஜுன்னு எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டுன்னு கிடையாது, பர்ஃபெக்ட் ஒய்ஃப்னு கிடையாது. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வரதுனால பர்ஃபெக்ட் மேரேஜ் லைஃப் வந்துருமான்னு கேட்டால் இல்லை. கூட வாழ்ந்தும் போது தான் ஒருத்தருடைய 100% என்ன நம்மளுக்கு தெரியும். அதுலேயுமே வெளியே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் மறைவாக இருக்கிறதும் இருக்குது. பட் ஸ்டில் இதுதான். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டாலே பி ஹூ யூ ஆர், ஆரம்பத்துலேருந்தே அப்படியே இருந்துருங்க. ஸோ அப்போ தான் அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த கன்வர்சேஷனோட ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த ரீல்ஸ் மோகத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஃபேமிலிஸ், வீலாக்ஸில் வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுற அதெல்லாம் பார்த்துட்டு அது வந்து ரியாலிட்டியில் இல்லைன்னு ஒரு விரக்திக்குள்ளாகக்கூடிய கப்பிள்ஸ், கண்டென்ட் க்ரியேட்டிங் எல்லாமே ஒரு ஒரு கண்டென்ட்டாக வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரஷ்ஷுக்குள்ளாடி நிறைய பேரை இப்போ கொண்டு போயிருக்கு இல்லையா அந்த ரீல்ஸ் கல்ச்சர். ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஏன்னா இன்றைக்கி இது வந்து ஒரு ரெவன்யூ வருதோ, இல்லை இன்றைக்கி இது ஏதோ ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறேன், நாளைக்கு இது ரெக்ரெட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு, ஏன்னா காலங்கள் டைம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆன்சர்ஸ் இல்லையா? கண்டிப்பாக. இது இந்த ரீல்ஸு இந்த மாதிரி பண்ணும்போது முக்கியமாக வந்து இந்த ரீல்ஸ் போடும்போதே ஃபஸ்ட்டு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறத விட கமெண்ட் செக்ஷன் போகிறவங்க தான் அதிகம். இந்த கமெண்ட் கொடுக்குறவங்கள என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை வந்துட்டு ஆஹா ஓஹோ நார்மலாக தான் இருக்கும் இந்த வீடியோ. நான் கூட சில வீடியோஸ் பார்க்கும்போது கமெண்ட்ஸ் போய் பார்க்கும்போது சூப்பர், நீங்களாம் அப்போல்லாம் உங்கள் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல, அப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும்லன்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. பட் இது என்ன ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி இமோஷன்ஸோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்டுக்கும் மனைவிக்கும் ஏற்படுற ஒரு அழகான ஒரு அன்பு, அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காட்டிடுறது. இந்த மாதிரி குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இமோஷன்ஸ். அதை ப்ராங்க் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து நம்மளுடைய பேசிக் இமோஷன்ஸை அதை வந்து ஃபீல் பண்ண விடாமல் உங்களை வந்து எல்லாத்தையுமே ஒரு அவுட்டர் சர்க்கிளாக, அதாவது ஒரு ஃபன்னு, ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணணும், இது வந்து எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆக்கணும், இப்படி தான் மைண்டு போகுது. ஏன்னா ஆரம்பத்தில் இதை ஃபன்னாக மாற்றினாலும் போக போக அதில் வந்து ஒரு அடிக்ஷன் வருது. என்னென்னா லைக்ஸ் எத்தனை வந்திருக்கு, 10 லைக்ஸா பத்தலை, 100 பத்தலை, 1 மில்லியன் பத்தலை. ஏன்னா அதுக்கான சலுகைகள் அதிகமாக கொடுக்கப்படுது. அந்த சலுகைகளையும் வீலாக எடுத்து போடுறாங்க. எல்லாருக்குமே வசதியான வாழ்க்கை வாழணும், கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழணும், நாளைக்கு 4 பேர் போகும்போது நீங்கள் இங்கே தானே அப்படின்ற ஒரு செலிப்ரிட்டி மோகம், ஒரு பாப்புலாரிட்டி. இந்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, ரியல் லைஃப்லேருந்து ரீல் லைஃப்குள்ளேயே வாழ்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ரியல் இமோஷன்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ், ரியல் லவ், ரியல் கேரை லூஸ் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். யாராலையும் ரியல் இமோஷன்ஸ் ஆமாம் சந்தோஷம் அப்படின்னு போயிடுறாங்க. ஏன்னா அடுத்தது இந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு இடத்துல சிரிக்கிறீங்க, ஒரு இடத்துல அழுவுறீங்க, ஒரு இடத்துல கோவப்படுறீங்க. இந்த மாதிரி உங்கள் மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ இமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூளையே என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். இதனால தான் வந்து லாஸ்ட் இயர் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் வந்து பிரெயின் ராட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாங்க. பிரெயின் ராட் அப்படின்றது உங்களுடைய பிரெயின் வந்து அட்டென்ஷன், ஃபோக்கஸ், இது எல்லாமே டெக்னாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கம்மியாகுது.
1 மினிட்டுக்கு தான் நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறீங்க ஒரு கண்டென்ட் பார்க்குறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை படிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் வருது. புக்கு படிக்கிற காலம் டைனோசர் காலம் ஆயிடுச்சு. புக்கு படித்தா என்னது புக்கு படிக்கிறீங்களா? யூ டோன்ட் ஹேவ் ரீடிங் ஆப் அப்படின்னு கேட்குறான். புக்கை ஃபீல் பண்ணி படிக்கிறது, அந்த கனெக்ட், இமோஷனல் கனெக்ட், இந்த ரியல் கனெக்டு, அந்த ஒருத்தர் உட்கார்ந்து பேசுகிறது, இது எல்லாமே போய் எல்லாம் டெக்னாலஜி மூலயமா இருக்குது. இது எதுவுமே உங்களுடைய உண்மையான உணர்ந்து பேசுறது, அன்பை உணர்றது, அந்த ஒரு உணர்வுள்ள ஒரு கனெக்ஷனை வந்து ஈடுகட்டவே முடியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரைவசி நீங்கள் இப்படி வெளிப்படையாக காட்டுறதுனால என்ன யூஸு? அந்த ப்ரைவசிக்குள்ளே ஒரு வெக்கம், ஒரு விஷயம், அதெல்லாமே இருந்துச்சு. ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சு. இந்த குடும்ப விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேர். ப்ரெக்னென்ட் ஆனால் கூட 4 மாதம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை சர்ப்ரைஸாக சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எதுலேயுமே சர்ப்ரைஸ் இல்லை, எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ எங்கே தான் போகுது? ஒரு அதிருப்திக்குள்ளே போய் நிறைய மனநோய்கள் தான் அதிகமாகுதே தவிர்த்து இதனால் எந்த பெனிஃபிட்டும் பெருசாக வரதில்லை. காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு அது பெனிஃபிட், ஏன்னா காசு வருது. அதே மாதிரி எல்லாரும் காசு சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க. அதனால் படிப்பே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ரீல்ஸ் போட்டே நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு குழந்தைங்க வந்துடுறாங்க. 4 வயசு, 5 வயசு, 8 வயசு, 10 வயசு குழந்தைங்களாம் ரீல்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு அமௌண்ட் வருது. நான் சம்பாதிக்கிறேன். பட் வாட் இஸ் தியர் திங்? நாளைக்கு என்ன உலகத்தை நம்ம கொடுக்க போகிறோம்னு எனக்கு தெரியும். என்ன ஜென்ரேஷன் இருக்க போகுது? படிப்பறிவே இல்லாத வெறும் காசு மட்டும் வச்சுருக்கிற ஜென்ரேஷன் தானா? அது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு ஜென்ரேஷன்? இமோஷன்ஸே கிடையாது, ஆனால் உனக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன், உணர்வுகளே இருக்காது. அப்போ எங்கே நம்ம போவோம்? திருப்பி நம்ம அனிமலாக மாறிடுவோம். தொடர்ந்து பேசுவோம் மேம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Darling Retail Kitchen Appliances up to 60% offer. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர்.